ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது நம்ம யோனோ ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிரேஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம யூன்ஹூ அப்புறம் ஹாங் ரெண்டு பேருமே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக நடந்து போகிற ஒரு பொண்ணு நம்ம யூன்ஹூவை பார்த்து கியூட்ஸ் மேலே போட்டுட்டு இருக்காங்க. இவனும் பதிலுக்கு அவங்கள பார்த்து சிரிக்கிறானா ஹாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஒழுங்கா இப்போ நீ இருந்து போயிடு, உனக்கு ஆல்ரெடி என் கூட மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த ஃபாரினர்கிட்டே இவங்க எல்லாத்தையுமே கொரியன்லேயே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து போகிற வரைக்கும் நம்ம யூன்ஹூ அவங்கள பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கண்ட்ரியில் இருக்கவங்கள எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பாரு. நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம கிட்ட வந்து ஹாய் ஹலோன்னு சொல்லி நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஹாங் என்ன இருந்தாலும் நீ ஸ்கூல் படிக்கும் போதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் ஆச்சு. உங்க ஸ்கூல் பிரின்சிபல் பொண்ணு கூட ஒன்னு லவ் பண்ணிட்டு உனக்காக லெட்டர்ல எழுதி தந்துட்டு தானே இருந்தா. உடனே இவனும் அம்மா அந்த பொண்ணு பேரு சோயங்க பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். என்ன இருந்தாலும் நீ சொன்னது கரெக்ட் தான், அவ பாக்க ரொம்ப கியூட்டா இருப்பா தெரியுமான்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். உடனே அங்க அப்ப அந்த பொண்ணு தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வான்னு கேட்க, இல்ல அந்த பொண்ணு ஒண்ணு என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்லாம் கிடையாது. நான் அந்த பொண்ணு கிட்ட சரியா பேசினதும் இல்ல, அவளுக்காக எதுவும் ஸ்பெஷலா பண்ணதும் கிடையாது. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்க முடியும்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹாங்க இங்க பாரு, ஒருத்தவங்களை நமக்கு பிடிச்சிருந்ததுன்னு வை, சில விஷயம்லாம் பண்ணாதான் நம்ம அவங்கள லவ் பண்றோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அவங்கள நம்ம தூரத்துல இருந்து பார்த்தாலே சந்தோஷப்படுவோம். எப்பவுமே அவங்கள பத்தியே யோசிக்கிறது, அவங்க எங்க போறாங்களோ நம்மளும் அவங்க கூடவே அவங்களுக்கு தெரியாத மாதிரியே டிராவல் பண்றது. நான் இப்ப சொன்னதெல்லாம் நீ எந்த ஒரு பர்சனுக்காக பண்ணியா அவங்க தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ். உடனே நம்ம யூன்ஹூ அம்மா ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இதுக்கு முன்னாடி உன் லைஃப்ல உனக்கு வேற ஏதாவது பர்சனை பிடிச்சிருந்ததா என்ன? அப்ப யாரோ ஒரு பர்சனை நீ தூரத்துல இருந்தே பார்த்து சந்தோஷப்பட்டிருக்க, அவனை பத்தியே எப்பவுமே யோசிச்சுட்டு இருந்திருக்க, அவனை பார்க்கணுன்றதுக்காக அவனுக்கு தெரியாத மாதிரி அவன் கூடவே டிராவல் பண்ணிலாம் போயிருக்க. ஆமான்னு ஹாங் சொன்னது என்னோட ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது, செம கடுப்பாயிடுறான். யார் அந்த பர்சன்? நீ இது வரைக்கும் அவனை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல, நீ எங்க அவனை பார்த்தேன்னு கேட்க நான் ஒரு பஸ்ல அவனை பார்த்தேன்னு சொல்றாங்க. யூன்ஹூ இங்க பாரு, தொடர்ந்து சும்மா இந்த மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்காத. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி தான் என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறாங்க. அவன் தொடர்ந்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான், எதுக்குமே சரியான பதில் இல்ல. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஹாங்க ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கான். அப்போ திடீர்னு நம்ம ஹாங் ஏதோ ஒரு சின்ன பையன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரி தெரியுது. ஹாங் என்ன பண்றாங்க, உள்ள போகாம அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு அப்படியே தனியா வெளியே ஓடி வந்திருக்காங்க. இவ்வளவு நேரமா ஓடிட்டு இருந்த அந்த பையனும் திடீர்னு போய் ஒரு இடத்துல அப்படியே நின்னுடுறான். அவன் திரும்பி பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம யூனோ கிட்ட டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்காக ஹாங்க நான் உள்ள வர சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. நான் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடி இருக்காங்க. இதை கேட்கிற நம்ம யூனோவுக்கு ஒன்றும் புரியல. இப்ப எதுக்காக இவ இப்படி பண்ணிருக்கா? வேக வேகமா வெளியே ஓடி போய் இப்ப ஹாங் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா இவனு தேடிட்டு தான் இருக்கான், ஆனா இவனால கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு இடத்துல இவன் பார்க்கும்போது நிறைய பேர் அங்க கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு போல இருக்கு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறது பார்த்துட்டு இவனும் பயந்து ஓடி போய் செக் பண்றான். ஆனா அது வேற ஏதோ ஒரு பொண்ணு, அது ஹாங் கிடையாது. இப்படி நடந்தது இவனுக்கு லைட்டா நிம்மதியா இருந்தாலும் ஹாங் இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஹாங் அவன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இவன் உடனே அவங்க ஹக் பண்ணிடுறான். உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தா தெரியுமா, எதுக்கு என்கிட்ட சொல்லாம போனேன் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஹாங்க்கு ஹாலுசினேஷன்லாம் நிறைய வரும்ல, அப்படிதான் இப்ப அவங்க தனியாவும் வந்தாங்க. அவங்க துரத்திட்டே ஓடி போன அந்த பையன் வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல இறந்து போன அவங்களுடைய பிரதர் ஸ்வான் தான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே லீவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹாங் ஏதோ ஒரு போட்ல தான் இருந்திருக்காங்க. இவ்வளவு நேரமா நல்லா இருந்த போட்டை யாரோ டேமேஜ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவங்க தண்ணியில விழுந்து நீந்த முடியாம மூழ்கிட்டே இருந்திருக்காங்க. அவனுடைய சிஸ்டரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக சுவந்தா என்ன பண்ணிருக்கான், அவன் லைஃபை பத்தி கூட கவலைப்படாம ரிஸ்க் எடுத்து ஹாங்க காப்பாத்திருக்கான். ஆனா என்ன, கடைசியில் அவன் இறந்து போயிட்டான். அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுடைய பையன் சுவான் இறந்து போனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹாங் அவங்களுடைய அம்மா வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சுவான் இறந்து போனதுக்கு அவங்களும் ஒரு காரணம்னு ஹாங் இப்போ வரைக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம யூனோ கிட்ட தான் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்படி நடந்ததுல ஒன்னும் உன்னோட தப்பு கிடையாது, இதுக்காக நீ இத்தனை வருஷமா கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது தான் சரியில்லை, இது ஒரு ஆக்சிடென்ட், இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு அவ்வளவுதான். இப்படி எல்லாம் பேசி நம்ம ஹாங்க சமாதானப்படுத்திட்டு யூனோ என்ன பண்றான், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் மெமரி கார்டு தந்துட்டு வந்தாலும் அந்த கடையோட ஓனரை கால் பண்றான். ஆனா இதுக்கு முன்னாடி இவன் பேசின அந்த ஆளோட நம்பர் இப்ப கனெக்ட் ஆகவே மாட்டுது. இப்ப நமக்கு அந்த கடையோட ஓனரை தான் காட்டுறாங்க. அவர் அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப எங்கேயும் சந்தோஷமா ரெடியா கேட்டு இருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த யோன்சங் இந்த இடத்துக்கு வந்திருப்பான்ல, நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லி அவன் தான் அவர்கிட்ட இருந்து அந்த ஃபுட்டேஜை வாங்கியிருக்கான். இதுக்கு மேல நீங்க இருக்க தேவையில்ல, கொஞ்ச நாள் நீ போய் வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணுன்னு சொல்லி இவன் தான் அந்த ஆளு வெளியே அனுப்பியிருப்பான். இன்னொரு பக்கம் அந்த யோன்சங்க காட்டுறாங்க. சேர்மன் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான், அவருக்கு கிஃப்டா ஒரு நெப்போலியன் பெயிண்டிங்க தரதா சொல்லியிருப்பான்ல, அதை எடுத்து கரெக்டா அவருடைய ரூம்லயே செட் பண்ற மாதிரி பண்ணிடுறான். இப்படி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹாங்கோட அப்பா கிட்ட இருந்து சேர்மனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த குயின்ஸ் குரூப்போட ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் இல்லீகலா நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு. நமக்கு அகேன்ஸ்டா இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இந்த நியூஸ் மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம ஸ்டாக்ஸோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிரும். இதை
இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆன சேர்மனும் கண்டிப்பா இது நம்ம சைட்ல இருந்து தானே இன்ஃபர்மேஷன் லீக் ஆகியிருக்கும். யாரோ நம்ம கூடவே இருந்து நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் நமக்கே தெரியாம இந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிட்டு இருக்கான். அது யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க சேர்மன் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட அந்த கோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அந்த டேபிளுக்கு கீழே ஏதோ ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறத எதிர்ச்சியா கண்டுபிடிச்ச மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான் சேர்மன். இதை கேள்விப்பட்டதும் நிறைய போலீஸ்லாம் வர சொல்லி இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே சர்ச் பண்ணுங்க, எனக்கு சந்தேகப்படுற மாதிரி எதுவா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. யூன்ஹோட ரூமுக்கு போய் அங்க இருக்கிற பொருள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கு. சேர்மன் என்ன பேசுறாரு அப்படின்றத கேட்கறதுக்காக டிரான்ஸ்மிட்டர் செட் பண்ணி இருந்தது இல்ல, அதுக்கான ரிசீவர் இவங்க கிட்ட தான் இருக்குன்ற மாதிரியான பொருள்லாம் கிடைச்சிருக்கு. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்படின்னா யூன்ஹோ தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கானா? அவன் இப்படி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்படி இவங்க எல்லாருமே ஒன்னா நின்னுட்டு இருக்கிறது அந்த யூன்ஸ் அவங்க கேமரா வழியா பாக்குறான். அந்த கேமராவை எங்க பிக்ஸ் பண்ணிருக்கான்னா அந்த சேர்மனுக்கு நெப்போலியன் பெயிண்டிங் கிஃப்டா தந்திருக்கான்ல, அந்த நெப்போலியனோட கண்ணுல தான் கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கான் இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு. யூன்ஹோ மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக கிரேஸ் கூட சேர்ந்து எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க யூன்ஹோட ரூம்ல இருக்கிற கபோர்ட் டிராயர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது சில முக்கியமான ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் இப்ப வேற கம்பெனிஸ்க்கு லீக் ஆகி இருக்கிறது. இங்க இருக்கிற யாருக்குமே நம்ம யூன்ஹோ மேல டவுட் இல்ல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து குயின்ஸ் குரூப்புக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே அவன் தான் கரெக்டா செஞ்சு கொடுத்திருக்கான். ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படி நடந்ததுக்கெல்லாம் யூன்ஹோ தான் காரணம்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஜெர்மனில இருக்க ஹாங்காங் அவங்களுடைய அம்மா கால் பண்ணி இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை சொல்றாங்க. நம்ம கூடவே நல்ல மாதிரி இருந்துட்டு நம்ம கம்பெனிக்கு அகேன்ஸ்டா அவன் தான் நிறைய விஷயங்களை பண்ணிருக்கான்னு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹாங் ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அப்படி எல்லாம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க ரெண்டு பேருமே வேற கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி யாரோ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் எங்களுடைய ரூமுக்கு யார் வந்திருக்கா போயிருக்கான்னு சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹாங் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா கிரேஸ் யாருக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ராப்பரா எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரூம்க்கு யார் வந்துட்டு போயிருக்கான்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. இதே நேரம் நம்ம யூன்ஹோ என்ன பண்றான், அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி விஷயத்த சொல்றான். நான் ஒரு மெமரி கார்டுல இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ரிகவர் பண்ணி ஒரு ஆள் கிட்ட தர சொல்லியிருந்தேன். இப்ப கால் பண்ண அவனுக்கு ரிங் போகவே மாட்டுது, நீ அந்த இடத்துல போய் செக் பண்ணி பாரு. யூன்ஹோட ஃப்ரெண்டு அங்க வந்து செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா கடையே க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதனால அந்த கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு கார் பார்க்கிங்ல தான் என்னுடைய காரை நிறுத்தி வச்சிருக்கேன். அதுல இருக்கிற கேமரால அங்க நடந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த கடைக்கு யார் வந்துட்டு போயிருக்கான்றதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம யூன்ஹோட ஃப்ரெண்டும் அந்த கார்ல இருக்கக்கூடிய மெமரி கார்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கிறோம். இப்ப திரும்ப ஹோட்டலுக்குள்ளார போகும்போது நம்ம யூன்ஹோ கிட்ட ஹாங் அவங்க கிட்ட பேசுறாங்க. என் வீட்ல இருந்து யாராவது உங்ககிட்ட பேசணும்னா ட்ரை பண்ணாங்கன்னா நீ கால் அட்டென்ட் பண்ணாத அப்படின்னு அவனோட போனையும் வாங்கி சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டா ஹாங் அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த ஆண்ட் ஜோவை தான் காட்டுறாங்க. சேர்மனோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அவர்கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய உண்மையான பேரு சன்யாங். ஆனா சேர்மன் கிட்டயும் சரி இங்க இருக்கிற மத்தவங்க கிட்டயும் சரி வேற பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும்போது ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதெல்லாம் கேட்டதும் ஆண்ட் ஜோக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த விஷயம்லாம் வேற யாருக்குமே தெரியாது. இன்னொரு பக்கம் சேர்மன் யூனோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ரூம்ல இருக்கிற அந்த லாக்கர் ஓபன் பண்ணி பாத்துறாரு. அதுல அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருது. இதை பார்த்ததும் ஹாங்கோட அம்மா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. நல்ல மாதிரி நம்ம கூடவே இருந்துட்டு ஹாங் மேல அவன் என்னமோ கேரிங்கா இருக்கிற மாதிரி சும்மா பொய்யாதான் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப நைட் டைம் நம்ம ஹாங்கும் யூன்ஹோவும் அங்க இருக்கிற இடத்துல சுத்தி பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ரிசல்ட் நாளைக்கு தான் வரப்போகுது. இப்ப எனக்கு நிறைய லக்கு தேவைப்படுது. ஏன்னா நாளைக்கு என்னுடைய ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடணும்னு ஆசைப்படுறேன். அப்படியே பேசிட்டு பக்கத்துல பார்த்தா அங்க ஒரு கடையில ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைல்ல இருந்து வெளியே வந்து மத்தவங்கள மாதிரி சாதாரணமா அந்த கியூல நின்று வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஹாங் சரி நீ போய் அங்க வெயிட் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனு வேகமா இங்க இருந்து ஓடுறான். எங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் அந்த லக்கி லீஃப்லாம் செல் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அவர்கிட்ட போய் அங்க இருக்கிற எல்லா லக்கி லீஃபையும் ஒரு பொக்கே மாதிரி செஞ்சு தர சொல்றான். அது எல்லாத்தையுமே நம்ம ஹாங் கிட்ட எடுத்துட்டு வந்து தர்றதுக்காக. இப்ப அப்படியே கட் பண்ணா சேர்மன் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆல்ரெடி பல குழப்பத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த கிரேஸ் வேற சும்மா இல்லாம மிஸ்டர் யூன்ஹோ இதெல்லாம் பண்ணிருப்பாரா இல்லையான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு ஒரு டிவோர்ஸ் லாயர் தான். அவர் அதிகமா ஒர்க் பண்றது எல்லாமே நமக்கு போட்டியா இருக்கிற கம்பெனிஸ்க்கு தான். இவங்க இந்த ஒரு பாயிண்ட் சொன்னதா அவ்வளவுதான் சேர்மன் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. கண்டிப்பா யூன்ஹோ தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் பிளான் பண்ணி இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். ஹாங்க் டிவோர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி வச்சுட்டு குயின்ஸ் குரூப்போட சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ல வேற கம்பெனிஸ்க்கு லீக் பண்ணிருக்கான். அவங்க ரெண்டு பேரும் இன்னும் இந்த ஜெர்மனில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள உடனே கொரியாக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம யூன்ஹோ காட்டுறாங்க. கையில அந்த பொக்கையை எடுத்துட்டு அப்படியே பிரிட்ஜ் வழியா நடந்து வந்துட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒரு லாக்கு மாட்டி வச்சிருப்பாங்க. காலையில இருந்து அவன் தேடி இருப்பான். ஆனா அது கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காதுல்ல. இப்ப அது அவனுடைய கண்ணில் பட்டுருது. அது அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஹாங் கிட்ட காட்டுறதுக்காக ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். அவங்களும் கியூல நின்று அந்த ஃபுட் வாங்கிட்டாங்க போல இருக்கு. யூன்ஹோக்கு கால் பண்றதுக்காக போனை ஆன் பண்ணா வீட்டுல அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து கால் வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அட்டென்ட் பண்ண விருப்பமே இல்லை, அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம யூன்ஹோ வந்துடுறான். கிரீன் சிக்னலுக்காக ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாங்க் அவங்களுடைய அம்மா ஒரு போட்டோ அனுப்பியிருக்காங்களா, அதை வரை அவங்க ஓபன் பண்ணி பாத்துறாங்க.
இருக்காங்க. அது நம்ம யூன்ஹோ ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டிவோர்ஸ் பேப்பர் தான். அதுல அவனுடைய அந்த சைனும் இருக்கு. ஹாங் இதை பார்த்ததுமே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா யூன்ஹோ இதை பண்ணிருக்க மாட்டான், வேற யாரோ தான் வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்ப நம்ம யூன்ஹோ எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த பொக்கேவை தரலான்னு ஓடி வரான். ஆனா அவங்க கோவத்துல அதை கீழே தட்டி விட்டுறாங்க. என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க அவங்களும் அந்த போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இது டிவோர்ஸ் பேப்பர், இதுல இருக்கிற சைன் உன்னோடது இல்ல தானே? நான் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன், என்கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லு. நம்ம யூன்ஹோவால இப்ப அவங்க கிட்ட போய் சொல்லவே முடியல, உண்மையை ஒத்துக்கிறான். இதுல இருக்கிறது என்னோட சைன் தான், இந்த டிவோர்ஸ் பேப்பரை நான் தான் ரெடி பண்ணேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே பேசணும்னு தான் நினைச்சேன். இவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு ஹாங் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த உண்மையெல்லாம் அவன் சொல்லும்போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஹாங் கிட்ட கொடையை கொடுத்துட்டு இவன் அவங்களை ப்ரப்போஸ் பண்ணிருப்பான்ல, அதுக்கப்புறம் அவன் நினைஞ்சிட்டே அங்க இருந்து பஸ் ஸ்டாப்க்கு ஓடி போயிருப்பான். அதுக்கப்புறம் ஹாங் கார்ல போகும்போது கூட யூனோ சொன்னதை தான் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்க. அவன் எந்த பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ நேரா அங்க போய் தூரத்துல இருந்து அவனுக்கே தெரியாம அவனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. யூன்ஹோ பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த டிரைவர் கிட்ட காரை ஸ்லோ ஓட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவனை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமும் கூட யூட்டன் போட்டு திரும்ப வந்து அவனை பாக்குறாங்க. இப்ப நம்ம யூன்ஹோ ஒரு பஸ்ல உட்காந்து போயிட்டு இருக்கான். அந்த பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே தான் நம்ம ஹாங் அவங்களுடைய கார்ல அவனை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதைத்தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம யூன்ஹோ கிட்ட ஹாங் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை பஸ்ல பார்த்ததா சொல்லியிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம யூன்ஹோ தான். இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹாங்க காட்டுறாங்க. யூன்ஹோ கிட்ட ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீ உனக்கு தெரிஞ்சேதான் பண்ணிருக்க. அன்னைக்கு உங்க கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருப்பான்ல, அப்ப அவன் கையில ஏதோ ஒரு பேப்பர் வச்சுட்டு தான் உள்ள வந்தான்றதும் உங்களுக்கு ஞாபகம் வந்துருது. நான் இன்னும் 3 மாசம் மட்டும் தான் உயிரோட இருப்பேன், அதுக்கப்புறம் நான் இறந்து போயிடுவேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல வரும்போது தானே நீ கையில அந்த டிவோர்ஸ் பேப்பர் வச்சிருந்த. அவனும் ஆமான்னு சொல்றான். ஹாங் நடந்தது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உனக்கு டைம் கிடைச்சும் கூட அந்த டிவோர்ஸ் பத்தி நீ கிட்ட சொல்லவே இல்லை. எப்படியும் 3 மாசத்துல நானே இறந்து போயிடுவேன், அப்புறம் எதுக்காக இப்ப டிவோர்ஸ் பண்ணி பிரியணும்னு தானே நீ யோசிச்சிருக்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம யூன்ஹோக்கு போய் சொல்லவே தோண மாட்டுது. அவனும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டைம்ல இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவனே எல்லாத்தையும் பண்ணிருப்பான். ஹாங்கும் அழுதுகிட்டே அவன்கிட்ட, அப்ப நீ என் மேல கேரிங்கா இருக்கிற மாதிரி சும்மா பொய்யா நடிச்சிருக்க. நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நீ சொன்னது எல்லாமே போயின்னு. இதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்ல முடியாம நம்ம யூன்ஹோ என்ன பண்றான், 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்க வந்திருக்கும் போது நம்ம பேர்லாம் எழுதி வச்சுட்டு போன அந்த லாக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹாங் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாங் நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு, அப்பதான் இங்க என்ன நடந்திருக்குன்றது எல்லாமே உனக்கு தெளிவா புரியும்னு சொல்ல ட்ரை பண்றான். அவங்க அதை கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இவன் போய் அவங்கள தடுத்து பேசுறான். இப்ப நான் சொல்ல வர எதையும் நீ கேட்கறதுக்கு ரெடியா இல்லைன்னு எனக்கு புரியுது. இப்ப நம்ம 2 பேரும் இங்க ஒன்னா இருக்க கூடாது, அதுதானே உனக்கு வேணும். நான் வேணும்னா இங்க இருந்து வெளியே போயிடுறேன், லேட் ஆகிடுச்சு, நீ இங்கே இருன்னு சொல்றான். ஆனா கடுப்புல ஹாங், இப்ப நான் உங்ககிட்ட பேசுற நிலைமையில கூட இல்ல, தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து போக விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் சைட்ல தப்பு இருக்கா இல்லையா அது எதையும் நான் கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. யூன்ஹோ வாங்கி தந்த அந்த ஷூ கூட இங்கதான் வச்சுட்டு போயிருக்காங்க. அது அவங்க கிட்ட தரலான்னு இவனும் வேகமா ஓடி போறான். ஆனா அதுக்குள்ள லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகிடுது. லிஃப்ட்ல போகும்போது ஹாங் உங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க இறந்து போக போறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் யூன்ஹோ எப்படி அவங்க கையில வச்சிருந்த அந்த டிவோர்ஸ் பேப்பரை மறைச்சிக்கிட்டு அவங்க கிட்ட ஆக்ட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஹக் பண்ணது, அவங்க கிட்ட கேரிங்கா பேசுனது எல்லாமே ஆக்டிங் தானே இவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கண்ணை திறந்து பாக்குற நம்ம ஹாங்க்கு எப்படி அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. இப்ப எங்க இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ரோட்ல நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல அவங்க இடிக்கிற மாதிரி நேரம் ஒரு ட்ரக் வேற வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டா நம்ம யூனோ தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்களை காப்பாத்துறான். ஹாங் நீ எதுக்காக இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க, ஒரு மெயின் ரோட்ல கூட இப்படிதான் போவியான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட, நடந்தது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், அதுக்கப்புறம் என்ன நீயே முடிவு பண்ண. ஆனா ஹாங் என்ன சொல்றாங்க, அந்த விஷயம் எனக்கு தேவையில்லை, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா என்ன அப்படியே விட்டுரு, என்னை காப்பாத்துறதுக்காக நீ ஒன்னும் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுல இருக்க சியோல காட்டுறாங்க. டே கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். என்னால இங்க நடக்கிறதுல நம்பவே முடியல, யூன்ஹோவா இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். சேர்மனுக்கு அகேன்ஸ்டா என்னென்னமோ பண்ணிட்டு ஹாங் டிவோர்ஸ் தரத்துக்கு கூட ரெடி ஆகிட்டான். அவன் இப்படி எல்லாம் டிவோர்ஸ் பண்ணி பிரியறதுக்கு கண்டிப்பா அந்த ஆண்ட் ஜோ தான் காரணமா இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க 3 டைம் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு கூட ஒரு நாள் அவன் ஆண்ட் ஜோ கிட்ட தனியா பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன். அவங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு என்னால சரியா கவனிக்க முடியல. ஆனா அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைக்கிறாங்கன்னு மட்டும் புரியுது. ஏன்னா அவங்க 2 பேருமே அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க அன்னைக்கு பேசிட்டு இருந்தது நம்ம ஹாங்க் டியூமர் இருக்குன்றது ஆண்ட் ஜோக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரீட்மெண்ட்காக ஹாங் தனியா ஜெர்மனிக்கு போயிருக்காங்கன்றது தான் அவங்க கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தூரத்துல நின்னுட்டு கேட்டுட்டு இருந்த சியோலுக்கு தெரியாது. இப்படி இந்த சியோல் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது டேக்கு இந்த விஷயத்துல டவுட் வந்துருது. ஏதோ ஒரு சீக்கிரட்டை அவங்க மறைக்கிறாங்க, அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.